மதுரை மாவட்டம் குருவித்துறையில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்களை வழங்கினார். இதில் அதிமுகவின் தேனி நாடாளுமன்ற வேட்பாளர் வி.டி. நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே. மாணிக்கம், எம்.பி. கருப்பையா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், கோடை வெயில் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்காமல் நீர் மேலாண்மையில் விடிய அரசு கோட்டை விட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழகம் முழுவதும் கோடை வெயில் கடுமையாக தாக்கப்படுகின்றது. இதற்கு உரிய உகந்த திட்டங்களை இந்த அரசு அறிவிப்பதிலே தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த நீர் தேக்கங்களில் நீர் இருப்பு நமக்கு ஏப்ரல் மேலெல்லாம் 23% நீர் இருப்பு இருக்கணும். ஆனால் இப்போ 17% தான் நீர் இருப்பு இருக்கிறதுனால மிகப்பெரிய குடிநீர் பஞ்சத்தை நாம் பற்றாக்குறையை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஏப்ரல் 30 வரை 38,000 மெட்ரிக் டன் நெல் மட்டுமே இப்போது கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2022-23 கடந்த ஆண்டில் 87,000 டன் நெல் கொள்முதல் பண்ணோம். 50% நெல் கொள்முதலில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. சம்பாளம் மட்டும்